நரரென்னை ஏசாது நானிலத்தோர் என்னை தூற்றாது புல்லர்கள் என்னருகில் நில்லாது ஓட கல்லில் வளர் தெய்வமே காப்பு. அன்பான நேயர்களுக்கு, சுமார் 30 வருடங்களுக்கு முன் என் அம்மா சுயம்பு துர்க்கையம்மா கருணாக ரூபத்தில் பக்தையின் ஒருவர் வீட்டு பூஜை அறைக்குள் சென்ற அதிசயத்தை கூறப்போகின்றேன். எனது இல்லத்தில் எனது தாயை ஆவாகனம் செய்து வழிபட்டு வருகின்றோம் என்றும், எப்படி எங்கள் இல்லத்திற்கு வந்தாள் என்றும் முன்னர் வெளியிட்ட பதிவில் கூறியிருக்கின்றேன். ஒருமுறை எங்கள் வீட்டிற்கு மாமி ஒருவர் வந்தார். எனது நட்பு வட்டத்தில் உள்ள ஒருவரின் தாயார். அவர் எனக்கும் அம்மாவை போன்றவர்தான். இப்பொழுது அவருக்கு 100 வயதிற்கு மேல் ஆகிவிட்டது. என் மீது மிகுந்த அக்கறையும் பிரியமும் கொண்டவர். என் வீட்டு பூஜை அறையை ஒரு நாள் பார்த்துவிட்டு, என் வீட்டிலும் இந்த அழகான திருமுகத்தை ஆவாகனம் செய்து கொடு என்று விருப்பமுடன் கேட்டார். நானும் எனது அன்னையிடம் வாக்கு வந்தபின் அவர்கள் வீட்டிற்கு சென்று மாமியின் விருப்பத்தை நிறைவேற்றினேன். அது ஒரு வெள்ளிக்கிழமையாயிருந்தது. அந்த வீட்டு மருமகள் அந்த திருமுகத்துக்கு கீழே சிற்றாடை கட்டி அலங்கரித்து ஒரு மணையை வைத்து விளக்கை ஏற்றி வணங்கினார். மறு வெள்ளிக்கிழமை மாலை விளக்கேற்ற சென்றபோது மணைக்கு அடியில் ஏதோ நெளிவது போல் இருக்க பார்த்தால் கருணாகம் ஒன்று படுத்திருந்ததாம். மருமகள் ஓடி சென்று மாமியிடம் சொல்ல, அவரோ பதட்டப்படாமல், நீ போய் விளக்கு ஏற்று, அது ஒன்றும் நம்மை செய்யாது என்று சொல்லியிருக்கிறார். மருமகளும் அகல் விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு வரவும் சிறிது நேரத்தில் நாகம் மெதுவாக வீட்டிலிருந்து வெளியே சென்று விட்டதாம். அடுத்து 2 வெள்ளிக்கிழமைகளில் விளக்கேற்றும் போது உள்ளே வராமல் வெளிவாசலில் படமெடுத்து விட்டு சென்று விட்டதாம். அதன் பின்னர் மீண்டும் கண்ணில் தென்படவே இல்லை என்றும் மாமி கூறினார். ஆனால் அதன் பின்னர் எனக்கு ஒரு 6 மாத காலம் உடல்நிலை மிகவும் முடியாமல் போனது. மாமி ஒரு நாள் என் வீட்டிற்கு வந்து என்னை பார்த்து சொன்ன வார்த்தை இன்றும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சாந்தா, எத்தனையோ பேர் அவளை பார்க்க கோவிலுக்கு போராடி, ஆனால் உன்னைத்தான் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ற வார்த்தை தான் அது. இந்த திருவிளையாடல்களையெல்லாம் நான் ஏன் பதிவிடுகின்றேன்? என்னை பற்றி பெருமை பேசவா? என் உயிருக்கு உயிரான என்னம்மா சுயம்பு துர்க்கையின் அன்பையும் அருளையும் கனிவையும் கருணையையும் இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனையும் வாரி கொடுக்கிறாளே, அவளை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் இந்த பதிவுகளை வெளியிடுகின்றேன். அன்பர்களிடமும் என் தாய் இப்படி விளையாட வேண்டாமா? அவளது புகழ்பாட நான் ஒரு கருவி, அவ்வளவுதான். அன்பு நேயர்களே, அடுத்த பதிவில் சந்திப்போம். ஓம் சக்தி.